அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். हेलो हेलो, क्या मैं कैलासम साहब से बात कर सकते हैं? हेलो யாருங்க? हेलो, कौन बात कर रहे हैं? कैलासम साहब है क्या? எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாதுங்க. தமிழ்ல பேசுங்க. இல்லனா இருங்க யாரையாவது கூப்பிடுறேன். हेलो, एक मिनट, हम मुंबई पुलिस बात कर रहे हैं. ये मेघला की गली है ना? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இருங்க நான் வெச்சிடுறேன். செல்வி, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? தெரியலமா, யாரோ ஹிந்தில பேசுனாங்க. அதான் கட் பண்ணி வெச்சிட்டேன். அறிவு கட்டவளே, மூளை இருக்குதா உனக்கு? ஹிந்தியில பேசுறாங்கன்னா அது மும்பைல இருந்தா போன் வந்திருக்கும். மேகலா பத்தி தான் இருக்கும். ஒருவேளை மேகலா பத்தி யாராவது பேச வந்தாங்களோ என்னமோ. ஏன் நீ போனை கட் பண்ண? மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பு தூக்கிட்டு போய் குப்பையில போடு. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத. போய் வேலையை பார். ஹலோ, हम मुंबई पुलिस बात कर रहे हैं. ये मेघला की गली है ना? மேகலா அம்மா தான் பேசுறேன். கொஞ்சம் மேகலா கிட்ட போனை கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும். आपको हिंदी मालूम नहीं है क्या? हम मुंबई पुलिस डिपार्टमेंट से बात कर रहे हैं. अगर घर में किसी को हिंदी मालूम है तो उनको बुलाइए. ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. என்னம்மா, யாரு? யாரோ தெரியலங்க, ஹிந்திலே பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல. மும்பைன்னு சொன்னாங்க. அப்ப ஹோட்டல்ல இருந்து இருக்கலாம். ஹலோ हेलो, எஸ், मिस्टर कैलासम. ஐ அம் கைலாசம் ஹியர். மே நோ ஹூ இஸ் காலிங்? मिस्टर कैलासम. Yes, yes, मिस speaking. मेघला आपकी बेटी है ना? My daughter's name is Meghala. I want to talk to her. Please, can you help me? हम मुंबई पुलिस डिपार्टमेंट से बात कर रहे हैं. हमको एक I am very इन्फॉर्मेशन sorry. चाहिए. I don't know Hindi. Please speak in English. माफ कीजिए साहब, अगर आप हिंदी में बात कर सकते हैं तो अच्छा होगा. என்னங்க என்ன வாங்க? ஏதோ போலீஸ்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டதுமா, வேற எதுவுமே புரியல. எல்லாம் ஹிந்தில பேசுறான். போலீஸா? அப்படின்னா மேகலாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க, அவங்க என்னதாங்க சொன்னாங்க? நீ எதுக்கு பதற? போலீஸ் தானே சொன்னாங்க. என்ன விஷயம்னு ஒண்ணுமே புரியல. மேகலா பத்தி வேற எதுவுமே சொல்லலையே. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம மேகலாக்கு போன் போட்டு பாருங்களேன். போடுங்க, சீக்கிரம் போடுங்க. ஹலோ, என்னங்க ஆச்சு? மறுபடியும் லைன் கிடைக்கலாமா? ஐயோ, எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. மும்பைங்கிறாங்க, போலீஸுங்கிறாங்க. மேகலாக்கு என்ன ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா. இன்னும் ஒரு நேரத்தில் வந்துடும் ஃபோனு. ஏதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைங்க, எனக்கு மேகலா குரலை கேட்காம என்னால அமைதியா இருக்கவே முடியாதுங்க. கடவுளே, மகமாயி என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, நான் மேகலா கிட்ட பேசணுங்க. அது என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மேகலா ஃபோன் என்னாச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை எங்கேயாவது திருடு போச்சா, இல்லை தொலைச்சுட்டாலானே தெரியலையே. ஏங்க, அப்படியே அந்த போன் திருடு போயிருந்தாலோ தொலைஞ்சு போயிருந்தாலோ மேகலாக்கு உங்க செல்போன் நம்பர் தெரியும், வீட்டு நம்பரும் தெரியும். ஏதாவது டெலிபோன் பூத்துல இருந்து நமக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. போன் அடிக்குது பாருங்க, யாருன்னு பாருங்க. ஹலோ ஹலோ, மிஸ்டர் கைலாசம். ஆமாங்க, கைலாசம் தான் பேசுறேன். நான் D1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? என்ன சார் விஷயம்? உங்க வீட்டுக்கு ஒரு என்கொயரி விஷயமா வரணும். அதான் நீங்க வீட்ல இருக்கீங்களா, வரலாமான்னு கேக்குறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இப்போ வரலாமா சார்? என்கிட்ட எதுக்கு சார் விசாரணை? உங்க மகளை பத்தி தான் விசாரிக்கணும். என் மகளை பத்தி விசாரிக்கணுமா? என்ன சார் விசாரணை?
எல்லாத்தையும் போன்லயே சொல்ல முடியாது சார். ம். எங்க ஆபீசர்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. நீங்க வீட்லயே வெயிட் பண்ணுங்க. எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே? ஹலோ ஹலோ. என்னங்க ஏதோ இன்ஸ்பெக்டர் நீங்க போனை வச்சுட்டாங்க? கட்டாய். என்னங்க? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பேசினாரு. ஏதோ ஒரு விசாரணைக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. விசாரணையா? எதுக்கு விசாரணை? என்ன விசாரணை? ஏதோ மகளை பத்தின்னு சொன்னாரு. மகளை பத்தியா? என்னங்க இது? மகளை பத்தினா அப்ப நம்ம மேகலாக்கு என்னங்க ஆச்சு? பதறாத, அவர் மேகலான்னு குறிப்பிட்டு சொல்லல. என்னங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மும்பைல இருந்து பேசினாங்க. அவங்களும் ஏதோ சொன்னாங்க, ஒன்னும் புரியல. இப்ப லோக்கல் போலீஸ்ல இருந்து மகளை பத்தின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் நீ எதிர்மறையா யோசிக்கிற? ஒருவேளை காணாம போட மஞ்சு மதுமிதா விஷயமா கூட இருக்கலாம்ல. ஆமா விசாலாட்சி, நம்ம மஞ்சு மதுமிதா விஷயமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், போட்டோவோட கொடுத்துருக்கோம். ஒருவேளை அது விஷயமா ஏதாவது குழு கிடைச்சு அதுக்காக கூட வரலாம்ல. அப்படின்னா நம்ம மஞ்சு மதுமிதாவை பத்தி நல்ல தகவல் கிடைக்கும்னு சொல்றீங்களா? நம்புவோமா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்னத்தங்க நம்புறது? மேகலா பத்தி எந்த தகவலும் தெரியல. அதை நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல காணாம போன மஞ்சு மதுமிதாவும் நமக்கு திரும்ப கிடைக்க போறாங்கன்னு சந்தோஷப்படுறதா? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. ரொம்ப புலம்பாத. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தானே, சீக்கிரம் வந்துடுவாங்க. உன் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். கொஞ்சம் அமைதியா உட்காரு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். யார் சார் நீங்க? மிஸ்டர் கைலாசம் இருக்காங்களா? ஐயா உள்ளதா இருக்காங்க. நீங்க யார் சார்? நாங்க போலீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஐயா, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் மிஸ்டர் கைலாசமா? ஆமா, எனக்கு நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா, நான் எஸ்ஐ சண்முகநாதன். இவர் மும்பைல இருந்து வந்திருக்காரு. ஓகே, நமஸ்தே சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். இவங்க தான் என் ஒய்ஃப். ஹலோ, வணக்கம் மேடம். பேரு விசாலாட்சி. வணக்கம். ஏதோ போன்ல என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சொல்றேன் சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு? 3 பொண்ணு. 4 பொண்ணுங்க. என்னங்க இது? நீங்க 3 பொண்ணுன்னு சொல்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் 4 பொண்ணுன்னு சொல்றாங்க. யார் சொல்றது உண்மை? நான் சொல்றதாங்க உண்மை. எங்களுக்கு 3 பொண்ணு தான். ஆனா சின்ன வயசுலேருந்தே அனாதையா ஒரு பொண்ணு எங்க குழந்தைங்களோட சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கா. அவளும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அந்த பொண்ணையும் சேர்த்துதான் இவர் 4 பொண்ணுன்னு சொல்றாரு. உங்க பொண்ணுங்க பேரு? மூத்த பொண்ணு பேரு மேகலா, அப்புறம் மஞ்சு மதுமிதான்னு 2 பொண்ணுங்க. என்ன வயசாகுது? எனக்கு 55 வயசு, இவங்களுக்கு 45. சார், நான் உங்க 2 பேர் வயசு கேட்கல, உங்க பொண்ணுங்க வயசு என்னன்னு கேட்டேன். மூத்த பொண்ணு மணிமேகலைக்கு 27 வயசு, மஞ்சுவுக்கு 25 வயசு, மதுமிதாவுக்கு 22 வயசுங்க. இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? சொல்றோம்.
ஆமா, உங்க பொண்ணுங்கெல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் வீட்ல இருக்காங்களா இல்ல வெளில போயிருக்காங்களா? மூத்தவ மணிமேகலை மும்பை போயிருக்கா. மற்ற 2 பொண்ணுகளும் சின்ன வயசுலயே காணா போயிட்டாங்க. சின்ன வயசுல காணாம போயிட்டாங்கன்னா எந்த வயசுல காணாம போனாங்க? எங்க மஞ்சுக்கு அப்ப 7 வயசு இருக்கும், மதுமிதாவுக்கு 4 வயசு இருக்கும். அவங்க 2 பேரும் காணாம போய் 15 வருஷம் இருக்கும். ஓ காட், 15 வருஷம் ஆச்சா? இவ்வளவு நாளையும் நீங்க எதுவும் தேட முயற்சி பண்ணலையா? 15 வருஷமா நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்கள பத்தி ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கல. இத பத்தி எல்லாம் எதுக்கு நீங்க விசாரிக்கிறீங்க? காரணமா தான் மேடம். அம்மா, உங்களுக்கு ஃபேமிலிலயோ இல்ல தொழில் ரீதியாவோ எதிரிங்க வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாருமே இல்லை சார். நை நை நை, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எதிரின்னு யாருமே இல்லை சார். அம்மா, உங்க பொண்ணு மணிமேகலை மும்பை போனதா சொன்னீங்கல்ல, என்ன விஷயமா போயிருக்காங்க? அவ ஆபீஸ் விஷயமா மும்பை போயிருக்கதாக போன்ல தகவல் சொன்னா. போன்ல தகவல் சொன்னாங்களா? ஏன் நேர்ல சொல்லாம போன்ல தகவல் சொன்னாங்க? மேகலா மும்பைக்கு போகும்போது நாங்க 2 பேரும் வீட்ல இல்ல. அவ அவசரமா புறப்பட்டதுனால ஏர்போர்ட்டுக்கு போற வழியில தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏங்க, ம், என்னங்க இது? ஏதோ போலீஸ் வந்தா என் குழப்பத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு சொன்னீங்க. அவங்க வந்து நடந்துக்கிற முறைய பார்த்தா என் குழப்பம் இன்னும் அதிகமா இல்லைங்க ஆகுது. இரு இரு, ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இவங்க வந்தா மஞ்சு மதுமிதாவை பத்தி ஏதாவது தகவல் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அத பத்தி எந்த பேச்சும் இல்ல. மேகலாவை பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னா அவளை பத்தி எந்த பேச்சும் இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. ஓகே, கம். ஓகே சார், நாங்க ஸ்டேஷன் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு கால் பண்றோம். என்ன சார் இது, ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்க, என்கொயரி எல்லாம் பண்ணீங்க, எந்த ஒரு முடிவும் சொல்லாம நீங்க போறீங்களே. இப்ப எதுக்காக இங்க வந்து இதெல்லாம் விசாரிச்சீங்க? இது ஒரு ஜெனரல் என்கொயரி தான் சார். நாங்க ஸ்டேஷன் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ சார். வரேன் சார். என்னங்க இது? அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க, எதுவுமே சரியா பதில் சொல்லாம அவங்க பாட்டுக்கு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் கவலைப்படாத விசாரிச்சு. கடவுளே, ஐயோ. ஏங்க, டைம் ஆக ஆக எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குங்க. அதான் விசாலாட்சி, எனக்கும் ஒண்ணுமே புரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? ஏதாவது செய்யணும்ல. நீங்க பேசாம வக்கீல் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்களேங்க. ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான். இந்த ஃபோன் எடு. மேகலாவா? ஹலோ நான் எஸ்ஐ பேசுறேன். சார். சார், என் பொண்ணு மேகலாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்?
யாருங்க போன்ல? நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனாங்களா அந்த போலீஸ். உங்க பொண்ணு மேகலாக்கு வயசு என்ன சொன்னீங்க? 27 வயசு சார். எதுக்காக கேக்குறீங்க? சும்மா ஒரு விசாரணைக்கு தான். உங்ககிட்ட சொல்லாம அவங்க மும்பைக்கு போனதா சொன்னீங்கல்ல? ஆமா சார். அதான் உங்ககிட்ட காரணத்தை சொன்னமே சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவங்க மும்பை போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பேசினாங்களா? என்ன பேசினாங்க? இல்ல சார், எங்க பொண்ணுகிட்ட இருந்து எந்த போனும் வரல. நாங்க நிறைய தடவை ஃபோன் பண்ணோம் சார், எல்லாமே நாட் ரீச்சபிள்னு வருது. அப்போ உங்க பொண்ணு மும்பை போய் ரீச் ஆனதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? சார், எங்க பொண்ணோட பிஏ ஆனந்துங்கிறவரு மும்பையில என் பொண்ணு தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஓஹோ. அங்க ரிசப்ஷன்ல இருக்கவங்க தான் இந்த தகவலை பிஏவுக்கு சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு பிஏ உடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா? இந்த இருக்கு சார், சொல்றேன் சார். நோட் இட். 81241 932. 932. என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? எதுக்கா சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். எந்த தகவலா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க சார். எதையுமே மறைக்காதீங்க. என் பொண்ணுக்கு என்னதான் சார் ஆச்சு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்க சொல்றோம், வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. என்னங்க, ஏன் போனை கட் பண்ணிட்டாங்க? என்ன சொல்றாங்கங்க? எதுக்குங்க மறுபடியும் மேகலா பத்தி விசாரிக்கிறாங்க? நீங்க வேற ஆனந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க, எதுக்குங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு விசாலாச்சி. நீங்க உடனே வக்கீல் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கங்க. கைலாசம், கைலாசம். வாங்க அண்ணே, வணக்கம். எதுக்காக அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? மும்பைக்கு போன மேகலா பத்தி எந்த தகவலும் இல்லைண்ணே. அவளுக்கு ஃபோன் போட்டாலும் லைனும் போக மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். மேகலா மும்பைக்கு போயிருக்காள். எப்ப போனா? என்னப்பா இது? மேகலா மும்பை போனது உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாதே. மேகலா இங்க இருக்கிறதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, மேகலா எதுக்காக மும்பை போயிருக்கா? கூட யார் போயிருக்காங்க? உங்ககிட்ட கூட அவ சொல்லலையா அண்ணே? எங்க யார்கிட்டயுமே அவ சொல்லல அண்ணே. திடீர்னு புறப்பட்டு போயிட்டா. ஏர்போர்ட்டுக்கு போய் தான் அவ எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னா. இது வரைக்கும் நாங்க எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணோம், எல்லாமே நாட் ரீச்சபிள் வருது. ஒருவேளை சிக்னல் கிடைக்காத இடத்துல இருக்காளோ என்னவோ. ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நாங்க ஒன்றும் ஃபோன் பண்ணல. ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டதாக ஆனந்த் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னார். அப்புறம் என்ன? ஆனந்த் மேகலா கிட்ட ஃபோன்ல பேசல, ஆனா ரிசப்ஷன்ல ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா ரிசப்ஷன்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, காலையில புறப்பட்டு போன மேகலா திரும்பி வரவே இல்லை, ஃபோனும் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போறாங்கண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சாங்களா? நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அப்புறம் போலீஸ் வந்து எதுக்காக விசாரிக்கிறாங்க? அது என்னவோ தெரியல அண்ணே. திடீர்னு மும்பைல இருந்து ஃபோன் வந்தது. ஹிந்தியில என்னென்னவோ பேசுனாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் மெட்ராஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. 2 போலீஸ்காரங்க வேற சாதாரண ட்ரெஸ்ல வந்து வீட்டுல விசாரிச்சுட்டு போனாங்க. போலீஸ்காரங்க மஃப்டில வந்தாங்களா? ஆமா, என்ன கேட்டாங்க? உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஊர் போலீஸோட மும்பைல இருந்து ஒரு போலீஸ் வந்தாரு. அவங்க எல்லாம் போய் தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேகலா பத்தி விசாரிச்சாங்க. என்னென்னமோ நடக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மேகலாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களாவது என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்லுங்க அண்ணே. விசாலட்டி, மேகலாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அழாத. மேகலாவுக்கு என்ன மும்பை புதுசா? அவ அங்கேயே தங்கி படிச்சவ தானே. போலீஸ் எதுக்காக வந்து எங்களை விசாரிக்கணும், அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. கைலாசம், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இப்பவே கமிஷனர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அங்க ஏசி நம்ம ஃப்ரெண்டு தான். அப்படின்னா கொஞ்சம் ஃபோன் போட்டு விசாரிங்களேன் என்ன. இப்பவே விசாரிக்கிறேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? ஹலோ, நான் ராமமூர்த்தி பேசுறேன்.
எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்தை சொல்லு. அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார். நீ டென்ஷன் ஆகாத, உட்காரு. விசாலாட்சி, செல்விகிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. கவலைப்படாத, தைரியமா இரு. மேகலா ஃபோன் பண்ணுவா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத ப்ளீஸ். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இவ்வளவு தூரம் சொல்றேனே, இன்னும் ஏன் டென்ஷனா இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நேரம் ஆக ஆக எனக்கு தைரியம் குறைஞ்சிக்கிட்டே வருதுப்பா. நான் எவ்வளவு நேரத்துக்கு வந்து விசாலாட்சிக்கு முன்னால ரொம்ப தைரியசாலியா நடிக்கிறது. என்னடா சொல்ற? மேகலாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. இவ்வளவு நேரம் எங்களை காண்டாக்ட் பண்ணாம இருக்கவே மாட்டான். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த சந்தேகத்தை என்னால விசாரிச்சுக்கிட்டு எப்படிப்பா சொல்ல முடியும்? அவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா. கைலாசம், இதை பாரு, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்படாத. நான் என் ஏசி ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கேன். அவன் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். பாத்தியா, சொன்னேன், ஃபோன் வந்துடுச்சு. அவன் தான் காஃபி வரத்துக்குள்ள ஃபோன் வந்துடுச்சு. ஹலோ, சொல்லு. ஆமா, பேரு மணிமேகலை, வயசு 27, நல்ல ஃபேரா இருப்பா, ஸ்லிம் தான். என்ன ஹைட்டு 162 இருக்கும். அப்படியா? அப்படியா? எப்போ? சரி சரி, நீ ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. என்னப்பா, மேகலாவுக்கு எதுவும் ஆச்சா? கைலாசம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ மனசை கொஞ்சம் தேத்திக்கணும். முதல்ல மேகலாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுப்பா. மேகலாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. என்னது ஆக்சிடென்ட்டா? இப்ப மேகலா எங்கப்பா இருக்கா? பாப்பா, உடனே புறப்பட்டு போலாம். நான் போய் உடனே மகளை பார்க்கணும்ப்பா. கைலாசம், உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னப்பா இது? இந்த மாதிரி நேரத்துல பொறுமையாரு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேகலா எப்படி இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? மேகலா எப்படி இருக்கா? மேகலா இப்போ உயிரோட இல்ல. மேகலா தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துல ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. யாரோ 2 சின்ன குழந்தைங்க, அக்கா தங்கச்சிக்கலாம். அவங்க லாரி மேல அடிபடாம காப்பாத்த போய் மேகலாவுக்கு அடிபட்டு முகம் செதஞ்சு போய் சம்பவம் நடந்த இடத்துலயே இறந்துட்டு தான் சொல்றாங்க. சரியா அடையாளம் தெரியாதனால வயசு, உயரம், உடல் அமைப்பு இதெல்லாம் வச்சு மேகலாவா இருக்கலாமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க.
அவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்து போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. இல்ல அது என் மேகலாவா இருக்காது. மேகலாவா இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். போலீஸ் இன்னும் சந்தேகத்தில் தான் இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கைலாஸ், இந்த விஷயத்தை இப்போதைக்கு விசாலாட்சி கிட்ட சொல்லிடாத. விஷயத்தை கேள்விப்பட்டா விசாலாட்சியால தாங்கிக்க முடியாது. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்ன? இல்லைண்ண, நான் காஃபி போட போகும்போது நல்லதானே இருந்தீங்க. இப்ப ஏன் நீங்க 2 பேரும் வாடின மாதிரி இருக்கீங்க? என்னென்ன? இல்லம்மா, அதே மாதிரி தான் இருக்கும். இல்லைண்ண, நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்களேன். ஒன்னும் மறைக்கல. நீ காஃபியை கொடு, ஆறிட போகுது. அண்ணே, உங்க ஃப்ரெண்டு மேகலா பத்தி ஃபோன் பண்ணி சொல்றேன்னாரு. அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஃபோன் வந்துச்சு, ஆனா இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையாம். விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். விசாரிச்சு முடிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்ச உடனே ஃபோன் பண்றேன்னு இருக்காரு. அதுக்கு நீங்க என்ன தடுமாறி பதில் சொல்றீங்க? உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அண்ணே. இவர் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. நீங்களாவது சொல்லுங்களேங்க, என்னங்க நடந்தது? என்ன விசாலாட்சி, அதான் நான் சொல்றேனே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ப மாட்டேன்னு. நீங்க எதையோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு புரியுது. ஏங்க, நீங்களாவது வாயை திறந்து சொல்லுங்க, நம்ம மேகலாக்கு என்னங்க ஆச்சு? இன்னும் சரிவர தெரியலையாமா, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா? ராமூர்த்தி சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்க, நான் நம்ப மாட்டேங்க. என் உள் மனசு ஏதோ சொல்லுது. மேகலாக்கு என்னமோ ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க அதை சொல்லாம மறைக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.